பேர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றனர். அதிலும் ஒரே சமயத்தில் தமிழகத்திற்கு சத்தியவாணி முத்து, புதுச்சேரிக்கு அரவிந்தபாலா பால்னூர் என்று 2 மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்தார் எம்ஜிஆர். மூகாம்பிகை பக்தர், ஆன்மீக நம்பிக்கையாளர் என்று சொல்லப்படும் எம்ஜிஆர் தான் பெரியார் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார் என்பதும், பெரியாரின் எழுத்து சீர்திருத்தத்திற்கு அரசு அங்கீகாரம் கொடுத்தார் என்பதும் முக்கியமானது. எம்ஜிஆர் 2ஆம் முறையாக முதலமைச்சரான போது நீதிபதி மகராஜன் தலைமையில் கோயில் அர்ச்சகர் நியமன முறை தொடர்பான ஆய்வு கமிட்டியை உருவாக்கினார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற நெடுநாள் கனவு கோரிக்கைக்கான பிரதான ஆவணங்களுள் ஒன்று மகராஜன் கமிட்டி அறிக்கை. சினிமாவில் இருந்தவரை அவரை முந்த இன்னொருவர் அங்கே கிடையாது. முதல்வரான பிறகு அவர் உயிருடன் இருக்கும் வரை எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வி அடையவில்லை. நேருவின் மகள் இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, வேலுப்பிள்ளையின் மகன் பிரபாகரனாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆரின் பக்கபலம் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று தீர்மானமாக நம்பினார்கள். அப்படித்தான் சொல்கிறது சரித்திரம். நக்சலைட்டுகள் மீது எம்ஜிஆர் எடுத்த கடுமையான நடவடிக்கை